இப்போ நாட்டுக்கோழி ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துருவோம். அதுக்கு தேவையான மசாலா இப்போ ரெடி பண்ணிடுவோம். தனியா ஒரு 50 கிராம், சீரகம் ஒரு 20 கிராம், மிளகு ஒரு 20 கிராம். இது எல்லாத்தையும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அரோமா ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுவோம். அதனால் அதிகமாக வைக்காமல் கொஞ்சம் மிதமாக வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கம்மன்னு நல்லா அரோமா ஸ்மெல் வந்துச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே சூடு ஆற விட்டு மிக்சியில் அடித்து மசாலாவை எடுத்துக்கிடுங்க. இப்போ நாட்டுக்கோழி ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு 150 மில்லிகிராம் ஆயில் ஊற்றிக்கோங்க. சூடு வந்ததுக்கப்புறம் சோம்பு, சுருள்பட்டை, பிரியாணி இலை நல்லா காஞ்சிச்சு. ஆனியன் 100 கிராம், ஒரு கிலோ நாட்டுக்கோழி ரசம் வைக்கிறதுக்கான 100 கிராம் சின்ன நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா கோல்டன் ப்ரௌன் நேரம் வரணும். இஞ்சி பூண்டு கொஞ்சம் 1க்கு 2 ஆகிடுச்சு. ஒரு 25 கிராம் போட்டு நல்லா வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். 8 பச்சை மிளகா 1க்கு 2 ஆகிடுச்சு எடுத்துப்போம். அதையும் போட்டு இந்த மாதிரி ஸ்டைலில் அப்புறம் ஒரு 50 கிராம் ஒரு நல்ல தக்காளி, 3 தக்காளி இந்த மாதிரி ஸ்டைலில் நல்லா தேவையான அளவு உப்பு. நல்லா நீங்கள் கிண்டுறது மட்டும் தான் செய்வீங்களா? மற்ற எதுவுமே வர மாட்டேங்குது. கரெக்டாக கிண்டுறது மட்டும் வந்தீங்க. எங்கள் சமையலோட குரு செஞ்சாலும் சரியாக இருக்கும். அதனால் நாங்கள் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி கிண்டுறது, உருட்டுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் நாங்கள் அப்படி. ஓகே ஓகே. போட்டு நல்லா மிக்ஸ் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி ரசத்துக்கு அரைச்சி வச்ச மசாலா ஓகே. நாட்டுக்கோழி 3 விசில் விட்டுருக்கிறேன் குக்கரில். வேக விட்டு நல்லா வேக வச்சாச்சு. விசில் போனதுக்கப்புறம் என்னென்ன இன்க்ரீடியன்ட் போட்டிருக்கீங்க இதில் வர சிக்கனு, தண்ணி, மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு உப்பு கறியில் சாடுறதுக்காண்டி. நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்கு. 3 விசில் போதும். அதுக்கப்புறம் விட்டினா ரொம்ப உடஞ்சி போகும். நல்லா அவ்வளோதான். ஒரு கொதி கொதிச்சதுக்கப்புறம் கடைசியாக கொத்தமல்லியை போட்டு இறக்கிட்டா நாட்டுக்கோழி ரசம் ரெடி. ஃபைனலாக நாட்டுக்கோழி ரசம் ரெடி ஆயிடுச்சு. நெஞ்சு சளிக்கு ஒரு அருமையான மருந்து. இதை வச்சு குடிச்சிங்கன்னா நெஞ்சு சளி எல்லாம் நல்லா குணமாயிரும். வச்சு குடிக்கிறத விட சமைக்கல பக்கத்தில் நின்றாலே பாரு சரியாயிரும். ஃபைனலாக நாட்டுக்கோழி ரசம் ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குது. உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை பதிவிடும். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.